இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் குரு உடம்புல உட்கார்ந்திருப்பவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் திருமணம் ஆகக்கூடியவர், எனக்கு திருமணமே ஆகல குருஜி, நான் எனக்கு வயசு இத்தனை வயசு ஆகுது, ஒண்ணு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது அல்லது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது, ரெண்டுல யாராவது ஒருத்தருக்கு பிடிக்காம போயிடுது அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கான மிதுனராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களை பாரின ஆசைகளை குரு பகவான் உடம்பில் அமர்ந்திருப்பதால் 5ங்கிற யோகத்தை பார்த்து விடுகிறார், 7ங்கிற திருமண பாவத்தை பார்த்து விடுகிறார், 9ங்கிற பாக்கியத்தை பார்த்து விடுகிறார். மிகச்சிறந்த யோகங்களை எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025 ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, குரு பலம் வந்தாச்சா? கல்யாணமாக போகுது, குரு பலம் வந்தாச்சா? குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா? நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா? ஒரு வித்யை, ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே மிதுன ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளா சார் உலகத்திலேயே கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை சொல்றாங்க. வறுமை என்பது மிகவும் கொடியது, அதனினும் கொடியது எது? இளமையில் வறுமை. சின்ன வயசுல வறுமை அடைகிறது தான் உலகத்திலேயே பெரிய கொடுமைங்கிறாங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே நிறைய வறுமைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி வந்திருப்பீங்க. உடம்பிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் 5, 7, 9 பார்க்கிறார். முதல்ல உடம்புல உட்காந்துறாரு. குரு பகவான் உடம்புல உட்காரும் போது என்ன ஆகுறதுன்னா, ஒரு தெய்வமே கூட இருக்கிற துணை. சார் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப கஷ்டப்படும் பொழுது என்ன ஆகிறது? ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நம்முடைய மனிதர்கள் நம்மோடு கூட இருப்பதில்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் கஷ்டப்படும் போது எல்லா பையனும் ஓடி போயிட்டான், நண்பர்கள் யாரும் கூட இருக்கிறது இல்லை. கிடையாது. மனிதர்கள் ஏன் கூட இருப்பதில்லைன்னா, கஷ்டப்படும் போது தெய்வம் கூட இருக்குது. தெய்வம் தான் கூட இருந்து கஷ்டப்படுவது போது வழி நடத்துகிறது. மனிதர்கள் அப்போது இருப்பதில்லை. தெய்வம் கூட இருப்பதால் மனிதர்கள் இருப்பதில்லை. மிதுனராசிக்காரர்களுக்கு தெய்வம் வந்து விட்டது. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே?
மிதுனராசிக்காரர்களுக்கு தெய்வம் வந்தாச்சு, உடம்புலயே சுவாமி வந்துட்டார். யாரு? குரு பகவான். குரு உடம்புல உட்காந்து 5, 7, 9 பார்க்கிறார். 5ங்கிற புத்திரஸ்தானம், 5ங்கிற யோகஸ்தானம். சார் எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் ஒரு யோகம் வேணும் சார். நம்ம சொல்றோம் சார் அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். நம்ம சொல்றோமா இல்லையா? ஒரு அமைப்பு வேணும், ஒரு யோகம் வேணும். அந்த யோகத்தை உண்டு பண்ணவர் யாரு? குரு பகவான். குரு தான் அந்த யோகத்தை தரார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ங்கிறது என்ன? திருமண பிராப்தி, புத்திர பிராப்தி போன்றவற்றெல்லாம் குரு பகவான் தருகிறார். குரு உடம்புல உட்கார்ந்துருக்கவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் திருமணம் ஆகக்கூடியவர், எனக்கு திருமணமே ஆகலை குருஜி, நான் எனக்கு வயசு இத்தனை வயசு ஆகுது, ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது, அல்லது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது, ரெண்டில் யாராவது ஒருத்தருக்கு பிடிக்காம போயிடுது அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கான பொன்னான வருடமாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்து விட்டால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு உங்களை திருமண பிராப்தி என்பது தன்னால் உண்டாகும். குரு 7 பதறார். ஸோ 7ங்கிறது ஃபாரின் யோகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேஷராசிக்காரங்களுக்கு சொன்னது தான். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் யானை எப்படி தும்பிக்கையால் தூக்கி தலைமையில் வைக்குமோ அப்படி ஒரே தூக்கி உங்களை அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் தூக்கி வைப்பார். ஏன் அப்போ அமெரிக்கா கனடாங்கிறனா அதுதான் குளிர் பிரதேச நாடுகள். நிறைய பேருடைய கனவு இன்னைக்கு வாழ்க்கையில் குளிர் பிரதேச நாடுகளில் போய் செட்டில் ஆகிறது தான். நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ இந்த அயர்லாண்டு அதெல்லாம் என்னன்னே தெரியாது குருஜி, அந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேர் அந்த வளர்ந்த நாடுகளுக்கு போகக்கூடிய நோக்கமே என்ன அப்படின்னா எல்லாமே எளிதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை வாழலாங்கிறது தான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க படுற கஷ்டம் என்னன்னு. ஸோ மிதுனராசிக்காரர்கள் 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, குரு பகவான் பார்க்கும்பொழுது உங்களை ஃபாரின் ஆசைகளை உங்களுடைய நிறைவேற்றுகிறார். கல்யாணம், காதல். நிறைய பேருக்கு காதல் ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன் குருஜி, எனக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறா, ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு அவளுக்கும் தட்டி போகுது, திருமணம் வரைக்கும் கூடி வருது ஆனால் திருமணம் நடக்காமல் போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவானால் சரியாகிறது. குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்னன்னா லக்கு, பாக்யஸ்தானம்னு பேர். சார் பானை பிடிச்சவ பாக்யசாலின்னு சொல்லுவாங்க. பாக்யசாலின்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உடையவர்கள். யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை உடையவர்கள்னா பானை பிடிச்சவ பாக்யசாலி. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அந்த காரியம் எனக்காக வருகிறது. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரிம்பாங்க. நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அந்த காரியம் வருவதற்கான அந்த சரியான நேரம் என்பது என் கண்ணு முன்னாடி தெரியுது. இதுதான் என்ன அந்த 9ஆம் இடம். ஆக குரு பகவான் உடம்பில் அமர்ந்திருப்பதால் 5ங்கிற யோகத்தை பார்த்து விடுகிறார், 7ங்கிற திருமண பாவத்தை பார்த்து விடுகிறார், 9ங்கிற பாக்கியத்தை பார்த்து விடுகிறார். மிகச்சிறந்த யோகங்களை எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, உடம்புல குரு பகவான் இருக்கும் பொழுது யாராவது தீய பழக்கங்கள், தீர்த்தவாரி மாதிரியான ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உடம்பு கெடும். லிவர் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான மிகுந்த ஆபத்தான நேரமாக இது அமையும். ஆக குரு பகவான் உடம்பை கெடுத்துக்காம அந்த ஒரு விஷயம் மட்டும், ஒபிஸ் இருக்கிறவங்க, பெருங்குடல், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 100க்கு 200 மார்க். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.